ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவ் கொடுத்து அனுப்புறதுக்கு 1/2 கிலோ கிரேப்ஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு குக்கரில் வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ திராட்சைக்கு 1.25 லிட்ரு 1 லிட்ரு தண்ணி பிடிச்சி ஊற்றிருக்கேன். ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு கொதிக்க வைக்கிறேன். நல்லா பாயில் ஆகும். அது அப்படியே விட்டுற வேண்டியதுதான். நல்லா கொதிக்கிட்டோம். அப்படியே செம்மையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிளட்டெல்லாம் நல்லா ஊறும். ஸோ ஓரளவுக்கு வெந்து கொதி வந்ததுக்கப்புறம் இப்படி தான் கிரேப்ஸோட தோலெல்லாம் வளண்டு போய் மேலே அப்படியே ஜாமுன் மாதிரி புஃப்னு மேலே விழுந்துருக்கும். நான் வந்து ஒரு 1/2 கப்பு மட்டும் சர்க்கரை போட்டிருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு ஓவர் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆல்ரெடியே அதில் புளிப்பு கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கப்புறம் டைல்யூட் பண்ண மாட்டேன். இவ்வளோ தான். இதில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற மாட்டேன். ஒரு 1/2 மூடி லெமன் ஸ்பூன் லெமன் வந்துட்டு புழிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை உப்பு லாஸ்ட்டாக, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இதை நல்லா அப்படியே ஸ்மேஷ் பண்ணுவோம். அப்படியே மத்து இருக்கு இல்லையா, இல்லைன்னா உருளைக்கிழங்கு இது பண்ணுவோம் இல்லையா, மசிக்குவோம்ல, அதை வச்சுக்கோங்க. எங்கள் சைடில் என் பிள்ளை தோசை ஊற்றிட்டுருக்கான் நைட்டு சாப்பாட்டுக்கு. நான் ஒரு பக்கம் அதை அடுப்பு பற்ற வச்சுட்டு இங்கே கீழே காயெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இது பாருங்கள். இப்போ நான் அதை அப்படியே மத்து இல்லை சாரி உருளைக்கிழங்கு மசிப்போம்ல, அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன். கொஞ்சமாக ஒரு டம்ளரில் ஒரு 10 திராட்சையோடு மொண்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மோசமாக அதை வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு இதில் மேலே 2 இது போட்டு கொடுத்தோம்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால். ஸோ நான் ஜல்லடை வச்சு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிட்டேன். அதில் நான் எதுவுமே இதுக்கப்புறம் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற மாட்டேன். ஒரு 1/2 மூடி லெமன் ஜூஸ், இதுக்கு வந்து நான் 2 மூடி செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு 1/2 மூடி லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு அப்படியே நல்லா கலக்கி விட்டு வடிகட்டிகிட்டு இருக்கேன். கரண்டியாலேயே கை வைக்க வேண்டாம். மேக்ஸிமம் கை வைக்காதீங்க. வச்சு குடிக்கிறதா இருந்தால் இதை நான் நாளைக்கே பசங்களுக்கு ஜூஸ் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன். நாளைக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்தால் இன்னொரு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சிட்டோன்னா பாட்டிலில் 2 நாளைக்கு கொடுத்துடலாம். 1/2 கிலோ திராட்சை வந்துட்டு 2 பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு 1/4 லிட்ரு அது ஜூஸ் பாட்டிலு தாராளமாக கொடுக்கலாம். 1 லிட்ரு ஊற்றிருக்கோம் இல்லையா. ஸோ இது டேஸ்ட்டுக்கு வேறு பாதி எடுத்து குடிச்சிட்டாங்க. கம்மியாக இருந்தால் எனக்கு தெரியாதுன்ற. ஸோ அவ்வளோதான். நல்லா கரண்டியாலேயே இது பண்ண உடனே கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு மசிப்போம் இல்லையா, அந்த மத்தை வச்சு ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக அந்த தோலில் இருக்கிறதெல்லாம் வடிஞ்சிடும். அவ்வளோதான், வடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல கலர் இருக்கும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். 2 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது இந்த மாதிரி பண்ணோன்னா. ஸோ லெமன் ஜூஸ் ஊற்றியாச்சு, சக்கரைலாம் ஆல்ரெடி போட்டாச்சு. இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு எப்படி ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நிறைய அப்படியே தூக்கலாக இருக்கும் நல்லா குடிக்கும்போது. ஸோ இந்த திராட்சை எடுத்து வச்சேன்ல ஒரு டம்ளரில் மசிக்கிறதுக்கு முன்னாடி, அதையும் போட்டுட்டேன். அதை பாருங்களேன், பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா அது ஏதோ ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும். 2 கண்ணு முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஈஸியாக பசங்களுக்கு சத்தான நான் இது வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்காக பசங்க கேட்டாங்க, மம்மி ப்ளீஸ்னாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு தான் என்ன கேட்க மாட்டேன்ட்டாங்க. சரி, ஓகே, இந்தாங்க கொஞ்சோண்டு குடிச்சு டேஸ்ட் பாருங்கன்னு சும்மா ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் கொடுத்தேன். ஏன்னா 2 நாளைக்கு அப்புறம் கொடுக்க முடியாது இதை அப்படின்னு சொல்லிவிட்டு, அதில் அந்த உருண்டையாக இருக்கிற கிரேப்ஸும் போடுங்கன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு கிரேப்ஸ் போட்டேன். 2 பேரும் குடிச்சிட்டு அமேசிங் மம்மி அப்படின்னாங்க. ஆல்ரெடி இதை நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கேன் என் பசங்களை. பார்த்தீங்களா, திராட்சை அப்படியே முழிச்சிட்டு இருக்கு மொழி மாதிரி. சூப்பராக இருக்குல்ல. 2 பசங்களும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு என் பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க இது. எங்கள் பாப்பா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவா. சூடாக இருந்துச்சா அப்படியே குடித்தாங்க. நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து இதை ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் எடுத்து ஜூஸ் பாட்டிலில் ஊற்றி ஸ்கூலுக்கு மத்தியானத்துக்குள்ள 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் டைமில் குடிப்பாங்க அவங்க. தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்